வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. உங்களுக்கு தெரியும், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேரும் பேசுகிறத ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்தில் வச்சு WWE பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரெண்டு பேர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தான் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலில் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஆக்சுவலி இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கிராஃபிக்ஸ் வழக்கமாக ஆடியன்ஸ் மத்தியில் ரோமனும் கோடியும் பேசின செகமெண்ட் நிறைய இருக்குது. அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரினால ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட செகமெண்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த சினிமாட்டிக் லெவலில் ஷூட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுவும் நல்லா இருந்தது. கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து கேட்குறாரு, நான் எதுக்குப்பா அவங்க கூட டாக்டிமாக இணைஞ்சேன்? இப்போ கூட நான் எனக்கு கேட்குற கேள்வி என்னதுன்னா, அவன்கிட்ட இருந்து டைட்டில் பிடுங்கினேன், அவனுக்கே சுத்தமாக அவனுக்கு பிடிக்காது, ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு நான் ஆசைப்பட்டேன், நான் ஏன் உனக்கு டாக் டீம் பார்ட்னராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நீ ஏன் என் முதுகலை குத்த மாட்ட அப்படின்னு கேட்கும்போது ரோமன் சொல்கிறாரு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த டைட்டில் தேவை, இந்த WWE தேவை. நீ போன வாரம் சொன்னீங்க இந்த WWE ஒன்றோட இது கிடையாது, என்னோட இது எல்லாமே இப்போ என்கிட்ட வந்துட்டுனேன். எஸ் அஃப்கோர்ஸ், எனக்கு இப்போவும் தோணுது இந்த ஆடியன்ஸ் தேவை, இந்த சாம்பியன்ஷிப் தேவை, எல்லாமே தேவைன்னு. பட் ஆனால் எனக்கு எதிராக நடந்த கொடுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது நீ பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மி யூசோ, என் பிரதருக்கு ஏற்பட்ட நிலைமையை பற்றி உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் இப்போ கூட மெடிக்கலு கீழே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மூர்க்கமான தனமான தாக்குதலை பிளட் லைன் ஏற்படுத்தினாங்க. அந்த வயசான மனுஷன் வாய்ஸ்மேன் எப்போவுமே என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தவிர வேறு யாருமே கிடையாது. அவனை அடித்து அவனையும் இப்போ ஸ்மாக்டவுன் பக்கம் வராத மாதிரி ஆக்கிட்டாங்க. என் பின்னாடி எப்போவுமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிக்கிட்டு ஒருத்தன் இப்போ என் பின்னாடி இல்லை. ஊலா ஃபோலா, எனக்கு இந்த ஊலா ஃபுல்லா மாலை மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? ஊலா ஃபுல்லா எனக்கு ரொம்ப முக்கியமானது, அந்த மாலை எனக்கு ரொம்ப தேவையானது. ஆனால் அதை விட எனக்கு முக்கியம் என் கூட இருக்கிறவங்க. என் கூட இருக்கிறவங்களையே அவன் காயப்படுத்திருக்கிறான். நான் ஊலா ஃபோலா மாலைக்காகலாம் சோலோஸுக்காக எதிர்த்து சண்டை போகிறேன்னு நினைக்காத. என் ஃபேமிலிக்காக, என் கூட இருந்தவங்களையே அட்டாக் பண்ணாமத்தியா, அதை ரிவெஞ்ச் பண்ணதுக்காக. உலாஃபலா மாலை, இந்த ட்ரைபல் சீஃப் போட்டி அது எப்போனாலும் நடக்கலாம். ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணாமத்தியா, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் இப்போ சோலோஸுக்காக எதிர்த்து போர்க்களத்தில் நிற்கிறேன். இது இந்த ஊலாஃபலா மாலைக்காக நினச்சேன்னா அது உன்னுடைய விருப்பம். அப்போ கோடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்னதெல்லாம் சரிதான், பட் ஆனால் நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போதைக்கு ட்ரைபல் சீஃபு நீ இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும். இப்போதைய WWE ட்ரைபல் சீஃபாக இருக்கிறது சோலோஸுக்காக தான். நீ என்னென்ன விஷயம் பண்ணிகிட்டு இருந்தியோ அதை தான் அவனும் பண்ணிகிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ அவன் கூட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கெட்டு போயிட்டானோன்னு எனக்கு தோணுது. நீ எப்படி இது என்னுடைய WWE, நான் தான் ட்ரைபல் சீஃப், என்ன தவிர யாரையுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆதிக்கப்படுத்துவியோ, அதே இதுதான் சோலோஸுக்காக பண்ணிகிட்ருக்கான். உனக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பட் ஆனால் இப்போ நீ புதுசாக இருக்க ரோமன், ரொம்ப புதுசாக இருக்க. ஓகே, பார்க்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. நீ இந்த ஊலா ஃபோலா மேலே ஆசைப்படலைங்கிற, நீ பிளட் லைனில் இருக்கிற பிரதர்ஸையும் வாய்ஸ் மேனையும் அட்டாக் பண்ணதுக்காக தான் இப்போது நியூ பிளட் லைன் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிற. அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்புகிற மாதிரி இருந்தாலும் நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நீ எப்படி எனக்கு அகேன்ஸ்டாக திரும்பாமல் இருப்ப? உன்னோடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்குது, தங்கமாக என்கிட்ட மினிங்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இது என்னுடைய WWE, இது என்னுடைய ஹவுஸ், இது என்னுடைய சாம்பியன்ஷிப். இதை பிடுங்கிறதுக்காக மிந்தி பண்ணியே அந்த மாதிரி ஏதாவது பண்ணமாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதாவது முதுகில் குத்த மாட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு.
சிம்பிளாக கேட்குறாரு. பட் ஆனால் அதுக்கு ரோமன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. உண்மையிலேயே இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துங்க. உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க.